ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். மிக அருமையான வேதவசனம். அந்த வேதவசனத்தின் கடைசி பகுதியில் கூட முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா. மெய்யாகவே நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட வாழ வேண்டும். நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேதவசனத்தில் அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த பூமியில் பாவத்திற்கு அடிமைகளாக வாழ்கிற அநேக மனிதர்கள் உண்டு. நாம் ஒவ்வொரு நாளிலும் அநேக மனிதர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் போது அவனுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை ஒரு பலனாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கிறார். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று விரும்பும்போது தேவன் பரிசுத்தத்தை அந்த மனிதனுக்குள்ளே கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு கிடைக்கிற பலன் என்று வேதவசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து பரிசுத்தமாகுதலை விரும்பும்போது தேவனுக்கு அவன் அடிமையாகிறான். அதற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு அடிமையாக, பிசாசிற்கு அடிமையாக, இன்னும் அநேக காரியங்களுக்கு இன்று அநேக மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு அடிமையாக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலையாக்க முடியாதபடிக்கு தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனம் அந்த மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் தேவனுக்கு அடிமையாகும்போது தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார் என்றால் நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ளும்போது மெய்யாகவே அந்த மனிதனை தேவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க செய்கிறார். நித்திய ஜீவன் என்பது அழியாத ஒரு வாழ்க்கை. நாம் யுகமாக ஆண்டவரோடு கூட இணைந்து ஒரு வாழ்கிற ஒரு அனுபவம் தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுக்கு அடிமையாக்கி பரிசுத்தத்தை கொடுத்து நித்திய ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நேசித்து நீர் ஆண்டவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நித்திய ஜீவனை எங்களுடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க நீர் ஆண்டவரை வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உமக்கு அடிமைகளாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றினதற்காய் பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இன்னும் இந்த அனுபவத்தையும் இந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரே இந்த அனுபவத்தையும் சிலாக்கியத்தை நீர் கொடுப்பீராக. நித்திய ஜீவனை கொடுத்து பரிசுத்தமாக்கி உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து கொள்ளும்படியாக உம்மோடு கூட வாழ்கிற சிலாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.